ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ராமநவமி வருது. ஸோ 26ஆம் தேதி நல்ல வியாழக்கிழமை நாளாக வருது. ராமநவமி பற்றின சில பல விஷயங்கள் அர்த்தத்தோடவும் ஏன் எதுக்கு எப்படியெல்லாம் ராமநவமி கொண்டாடணுங்கிறதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை மறக்காமல் அமுத்திக்கோங்க. ஏன்னா யாருக்குமே இப்போ நோட்டிஃபிகேஷன் வரதில்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. ராமரும் ரஹீமும் ஒன்றே. இந்த ஒற்றை வரி தத்துவ உட்கருத்தை சொல்கிற நாள் தான் ராமநவமி. பாபா எல்லாத்துடைய ரூபமாகவும் திகழ்வார். அவர் நீங்கள் சிவனாக நினச்சி பார்த்தா சிவன், தத்தாவாக நினச்சா அவர் தத்தா, ராமராக நினச்சா ராமர், கிருஷ்ணராக நினச்சா கிருஷ்ணர். இதுபோல் உங்களுடைய இஷ்ட தெய்வமான எந்த ஒரு தெய்வமாக நீங்கள் பார்த்தாலும் அந்த தெய்வமாகவே காட்சியளிப்பவர் தான் நம்ம ஷீரடி சாய்பாபா. அந்த போல் பாபா வாழ்ந்த காலத்திலேயே உருஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முஸ்லிம்களுடைய பண்டிகை. அந்த பண்டிகையை முஸ்லிம்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பாபாவும் ஆசைப்பட்டிருக்காரு, அவங்களும் ஆசைப்பட்டிருக்காங்க. பக்தர்கள் அந்த மாதிரி ஒன்று திரள இந்த நாளை தன்னோட குருவாகிய ஞானியாக அவங்க யாரை வழிபடுறாங்களோ அவங்கள கௌரவிக்கிற தினமாக தான் இந்த தினத்தை அவங்க கும்பிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க கொண்டாடணும். அந்த தினத்தை ராமநவமி அன்னைக்கு அவங்க கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பாபா ஆசைப்படுறாரு. இது மூலமா பாபா சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் ராமரும் ரஹீமும் ஒன்றே அப்படின்னு சொல்றாரு. முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் நடுவே எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லா மதமும் ஒன்றுதான், எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்னு இவங்களை ஒருங்கிணைக்கிற ஒரு நாளாக தான் அவர் இந்த நாளை கொண்டாடினார், கொண்டு வரவும் செய்தார். அந்த மாதிரி ஷீரடியில் அன்னைக்கு தொடங்கின, பாபா வாழும்போது தொடங்கின இந்த ஒரு ராமநவமி திருவிழா இன்னைக்கு வரைக்கும் தொன்று தொட்டு அவர் சமாதியான பிறகும் காலங்காலமாக நிற்காமல் இந்த உருஸ் அப்படின்னு சொல்லப்படுற மாபெரும் திருவிழா ராமநவமி திருவிழாவை இன்றைக்கும் கோலாகலமாக ஷீரடியில் கொண்டாடிக்கிட்டு வராங்க. பொதுவாக தர்காவில் மட்டுமே இந்த மாதிரி பல மதங்களை சேர்ந்த மக்கள் ஒன்று சேர்ந்து இதை கொண்டாடுவாங்களாம். அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான ஒரு நாள் எது அப்படின்னு பார்த்தா சந்தனக்கூடு அப்படின்னு சொல்கிறாங்க. மகான்களின் சமாதிக்கு சந்தனம் பூசுவதற்காக ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும் நிகழ்ச்சி இது. இந்த விழாவு போது கண்டிப்பாக கொடியேற்றம் விழா ஒன்று நடக்கும். 1911 வருடம் இந்த செலிப்ரேஷன் தொடங்குது. இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணும்போது இப்படி ஒரு கொடியேற்ற விழாவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொண்டு வந்தது திரு KJ பீஷ்மா அவர்கள். காக்கா மகாஜனியோட சில டிஸ்கஷன், அவர் தன்னோட கருத்தை சொல்லி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து பாபா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இப்படி ஒரு கொடியேற்ற விழாவை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த கொடி 2 வகையாக இருக்கும். ஒன்று ஆரஞ்சு கலரில், இன்னொன்று பச்சை கலரில். இந்த கொடியை கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு பல பேர் முன்னாடி வராங்க. இப்போ வரைக்கும் யாராக இருந்தாலும் தராங்க. ஆனால் அந்த உரிமையை முக்கியமாக கொடுத்தது தாமு அண்ணாவுடைய குடும்பத்துக்கு. தாமு அண்ணா குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எம்ப்ராய்டரி போட்ட ஆரஞ்சு கலர் கொடியை அன்னைக்கு அந்த நாளில் கொண்டு கோயிலுக்கு தருவாங்க. இன்னொன்று பச்சை கலர் கொடி நிமோன்கர் குடும்பத்திலேருந்து வருது. இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்துடைய சந்ததிகள் இதை தவறாமல் அந்த கொடியை கொண்டு கோயிலுக்கு கொடுக்குறாங்க. புதுசாக அந்த வருடம் ராமநவமி அன்னைக்கு புதிய கொடி ஏற்றப்படும். அதே போல் ராமநவமி அன்று காலை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள ஒரு மூட்டை கோதுமையை சமாதி மந்திர்லையும் துவாரகாமாயிலையும் வச்சுருப்பாங்க. அந்த பழைய மூட்டை கோதுமை மூட்டையை பிரசாதாலயாவுக்கு அனுப்பி புது மூட்டையை அந்த அல்மிரா அப்படின்னு சொல்கிற அந்த ரேக்கில் வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை முதல்ல கொண்டு வந்தது திரு பாலாஜி நவாஸ்கர். இதை ஒரு நிகழ்ச்சியாக இன்ன வரைக்கும் செய்கிறாங்க. அதாவது பழைய மூட்டையை கோதுமை மூட்டையை வருஷம் அந்த ரேக்கில் இருக்கிற கோதுமை மூட்டையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நாள் ராமநவமி தினம் பகல் 12 மணிக்கு ராமர்
பிறந்து விட்டார் அப்படின்னு அனுமானிக்கப்படுது. ராமநவமி அப்படின்னாலே ராமருடைய பிறந்த நாள் தான் இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன். பல பேர் பொதுவாகவே ராமநவமி அன்னைக்கு தான் பாபா பிறந்தார் அப்படின்னும் பாபாவுடைய பிறந்த நாள் அப்படின்னு ஒரு சிலர் வந்து அனுஷ்டிக்கிறாங்க. ஆனால் பாபாவுக்கு பிறந்த நாள் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. அவர் தோன்றினார் அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு பிறந்த நாள் இல்லை. ஆனால் இது வந்து ராமநவமி அன்னைக்கு ராமர் பிறந்த நாள் தான் ராமநவமியாக கொண்டாடப்படுறது அப்படிங்கிறதுனால சமாதி மந்திரில் பகல் 12 அளவில் ஒரு தொட்டில் வந்து பாபாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்படுது. அதாவது ராமர் பிறந்து விட்டார் அப்படிங்கிறத உணர்த்துற விதமாக ஒரு தொட்டிலை கொண்டு வந்து வைப்பாங்க. இது பாபா வாழும் காலத்தில் ராதாகிருஷ்ண மாயால் இந்த ஒரு நிகழ்வு வந்து தொடங்கப்பட்டது. முதல்ல இந்த தொட்டிலை கொண்டு வந்து வச்சு அதை துவங்கினதும் ராதாகிருஷ்ண மாயி அவர்கள் தான். பகல் 2 மணிலிருந்து 4 மணிக்குள்ளே இந்த கொடியேற்றம் மாற்றம், அதை கொடியை மாற்ற அந்த நிகழ்வு நடக்கும். கேரு ஃப்ளாக் அப்படின்னு சொல்கிற ஒரு கொடி, அது நம்ம துவாரகா மாயோடைய ரூஃபுக்கு மேலே அங்கேயும் ஒரு கொடி மாற்றம் வந்து கொடி ஏற்றுதல் அந்த நிகழ்வு வந்து நடக்கும். இரவு 9லேருந்து 10 மணிக்குள்ளே சந்தனக்கூடு அப்படின்னு சொல்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இதுதான் முஸ்லிம்களுடைய உருஸ் தினத்தன்னைக்கு அவங்க கடைபிடிச்சிக்கிட்டு வர்ற ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த நிகழ்வை வந்து திரு அப்துல் பாபா தான் செய்வார். அந்த சந்தனக்கூடு எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு தட்டத்தில் சந்தனத்தை கலந்து, அதாவது மையாக அதை கலந்து, சந்தன பொடியை பேஸ்ட் மாதிரி அதை கலந்து, அது கூட ஊதுபத்தியை வச்சு அதை வந்து எடுத்துட்டு ஒரு ஊர்வலமாக வில்லேஜை சுற்றி வருவாங்க. அப்போது அதை அப்துல் பாபா கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இப்போ அப்துல் பாபாவோடைய சந்ததிகள் அதை செய்கிறாங்க. இப்போ இன்றைக்கும் அந்த சந்தன கூடு அப்படின்னு சொல்கிற அந்த சந்தன தட்டை வந்து அப்துல் பாபாவுடைய சமாதியை சுற்றி அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நிம்பரில் போய் அந்த சந்தனத்தை வந்து தடவுவாங்க. நிம்பர் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன். அதாவது நிம்பர் அப்படிங்கிறது மசூதியில் இருக்கும் தொழுகை செய்யும் ஒரு இடம் அப்படின்னு சொல்கிற இந்த அரைவட்ட வடிவமான இந்த இடம் தான். இதை நம்ம ஷீர்டியில் மசூதியில், அதாவது துவாரகா மாயில் பார்க்கலாம். அந்த இடத்துல பாபாவுடைய முகம் தெரியும் அப்படின்னு பிரசித்தி பெற்ற பிரபலமான ஒரு இடம் தான். இந்த இடத்துக்கு பெயர் தான் நிம்பர் அப்படின்னு சொல்லப்படுது. அது மசூதியில் தான் இருக்கும். முஸ்லிம்கள் வழிபடுறதுக்கு, தொழுகைக்கு இந்த நிம்பருக்கு நேர் எதிர்த்தாப்புல தான் அவங்க வந்து தொழுகை செய்வாங்க. அவங்களுடைய கடவுளை தியானித்து தொழுகை நடத்தும் ஒரு இடம்தான் இந்த நிம்பர். இந்த நிம்பரும் பாபாவும் அதாவது ஒன்று சேர்ந்த ஒரு இடம்தான் துவாரகா மாயி அப்படின்னு சொல்லப்படுறது. துவாரகா மாயி அப்படின்னு சொல்லலாம், மசூதி அப்படின்னு சொல்லலாம். இதில் எதுவாக இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான். முஸ்லீம்களோ இந்துக்களோ 2 பேருமே என்னை வந்து ஒன்று சேர பார்க்கும் ஒரு சமாதான இடம் அப்படிங்கிற ஒரு இடம் தான் இந்த துவாரகா மாயி அப்படின்னு பாபா இதை உருவாக்கின ஒரு இடம். எந்த கோயில்லையுமே முஸ்லிம்கள் தொழுகை செய்யும் நிம்பரை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஷீரடியில் மட்டும்தான் இந்த நிம்பரை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்துக்களோ முஸ்லிம்களோ கிறிஸ்தவர்களோ யாராக இருந்தாலும் எம்மதமும் சம்மதம், மதத்தில் எதுவும் இல்லை, மனத்தில் தான் அனைத்தும் உண்டு. சமாதானமான மனமும் மனித நேயமும் தான் பக்தி. இந்த இரண்டும் உங்களிடம் இருந்தால் இந்த துவாரகா மாயி உங்களை அரவணைக்கும். இந்த மசூதி மாயி யாரையும் கைவிட மாட்டாள், யாரையும் ஏமாற்ற மாட்டாள் அப்படின்னு பாபா அடிக்கடி நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். இதுதான் துவாரகா மாயி அப்படிங்கிற அந்த பெயருக்கும் நிம்பர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கும் மசூதி அப்படின்னு சொல்கிற இன்னொரு பெயருக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. இதனால தான் உருஸ் அப்படின்னு சொல்கிற முஸ்லிம்களுடைய பண்டிகையும் ராமநவமியையும் நம்ம ஒன்றாக ஒரே நாளில் கொண்டாடுறோம். எங்களுக்கு முஸ்லிம்களோ இந்துக்களோ எல்லோரும் சகோதர சகோதரிகள் தான். எல்லோரும் ஒன்றுதான், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு யூனிட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு நாள் தான் இந்த அழகான ராமநவமி திருவிழா. நமக்கு இது ராமநவமி, நம் சகோதரர்களுக்கு அது உருஸ் தினம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கொண்டாடுறோம். இது பாபாவின் பிறந்த நாள் அல்ல, ராமருடைய பிறந்த நாள். பாபாவுக்கு ராமரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ராமருடைய பிறந்த நாளை அவர் கோலாகலமாக கொண்டாடணும்னு ஆசைப்படுவார். அதனாலேயே தன்னுடைய பக்தர்கள் தன்னை வந்து சந்திக்க வரும்போது ராமர் சம்பந்தப்பட்ட எத்தனையோ நூல்கள், புனித நூல்களை எல்லாம் கொடுத்து படிக்க சொல்லி அதை காது குளிர கேட்டு ஆனந்தப்படுவாராம். அதுக்காகத்தான் இந்த ராமநவமி அன்னைக்கு பாபா சமாதி ஆனதுக்கு அப்புறம் அவருடைய இந்த ஒரு புனித நூலான
இந்த சாய் சச்சரிதத்தையும் நம்ம வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இதை வாசிக்க வாசிக்க புனித நூல்களை இந்த முக்கியமான நாளில் படிக்க படிக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பாபா அதை காது குளிர கேட்டு மகிழ்வார். நாம் செய்யும் பாவங்கள், செய்த பாவங்களும் அந்த பாவத்தால் நமக்கு வர இருக்கும் துன்பங்களையும் தடுக்கும் நாள்தான் இந்த நாள். அதனால தான் சச்சரிதத்தில் கடைசியாக ஹேமந்த் ஒரு வாக்கியத்தை சேர்த்திருப்பார். தனது நலனை எவன் மனதில் கொண்டுள்ளானோ அவன் கட்டாயம் கவனமாக படிக்க வேண்டும். தொடரும் பிறவிகளில் ஒவ்வொரு பிறவியிலும் எப்போதும் சந்தோஷமாக அவன் சாயியை நினைப்பான். முக்கியமாக குரு பூர்ணிமா, கோகுலாஷ்டமி, ராமநவமி, நவராத்திரி, பாபா சமாதியான விஜயதசமி தினங்களில் இச்சரிதம் வீடுகளில் பாராயணம் செய்யப்பட வேண்டும். இதை கவனமுடன் படித்தால் உங்கள் ஆசைகள் நிறைவேற்றப்படும். அவர் பாத கமலங்களை உங்கள் மனதால் நினைப்பதால் சம்சார சாகரத்தை சுலபமாக்க கடைபிடிப்பீர்கள். இதை கற்பதால் நோயாளிகள் குணமுற்று திடகாத்திரம் அடைவர், ஏழைகள் செல்வம் அடைவர். சூழ்நிலையில் உள்ளோரும் நச்சுப்பட்டோரும் உன்னத நிலை பெறுவர். மனம் சலனங்களிலிருந்து விடுபட்டு ஒருநிலைப்படும். நல்ல அன்பும் பக்தியும் உள்ள வாசகர்களே, கேட்போரே, உங்களை வணங்குகிறோம். வணங்கி ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். தினமும் மாதக்கணக்கிலும் படித்து சாயின் கதைகளை ஒருபோதும் மறக்காதீர்கள். நீங்கள் எவ்வளவு ஆவலுடன் படிக்கிறீர்களோ அல்லது கேட்கிறீர்களோ அவ்வளவு நாங்கள் சாயியினால் உற்சாகமூட்டப்பட்டு உங்களுக்கு சேவை செய்வதில் உதவியாக இருப்போம். இதன் ஆசிரியர், வாசகர் இருவரும் ஒத்துழைத்து உதவி செய்து மகிழ்வுற வேண்டும். அதாவது எழுதிய ஆசிரியரும் இதை வாசிக்கிற நீங்களும் ஒத்துழைத்தால் மட்டுமே இந்த மகிழ்ச்சியான தருணம் உங்கள் வாழ்வில் ஏற்படும். இதை நீங்கள் தினமும் படிக்கணும். முக்கியமாக ராமநவமி வரும்போது கண்டிப்பாக படிக்கணும். ராமநவமி உற்சவுக்காக நம்ம 9 நாள் பாராயணத்தை தொடங்கி இப்போ போய்கிட்டு இருக்கு. இன்னமும் நீங்கள் பாராயணத்தை தொடங்கலை அப்படின்னா இன்னைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கு தொடங்குனீங்க அப்படின்னா அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள 7 நாள் சப்தாகத்தை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சப்தாகம் பண்ணுங்க, இல்லை 9 நாள் பாராயணம் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம். இந்த நாட்களை என்றைக்கும் தவற விடாதீங்க. எத்தனை பூஜை புரஸ்காரங்கள் இல்லை நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் அர்ச்சனைகள் அன்னதானங்கள் செய்தாலும் இதற்கு உள்ள சக்தி வேறு எதற்கும் கிடையாது. எதற்காக நீங்கள் செலவு செய்தாலும் அது எந்த செலவும் இந்த புனித நூலை வாசிப்பதற்கு நீங்கள் செலவிடும் நேரத்தோடு ஈடு செய்யவே முடியாது அப்படிங்கிறத என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஆகையால் எத்தனையோ நேரங்களை எத்தனையோ விஷயங்களுக்கு தேவையில்லாமல் நம்ம செலவிடுறோம், எத்தனையோ பணத்தையும் செலவு செய்கிறோம். இப்போ ராமநவமிக்காக இந்த சச்சரிதம் பாராயணம் செய்வதற்காக நம் நேரத்தை செலவழித்தால் நம் கஷ்டங்கள் தீர்ந்து நம் சந்ததிகளே சந்தோஷமாக மகிழ்வாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நாம ஒரு வழிவகுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. நம் குடும்பம், நம் சந்ததிகள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நாம் இன்னைக்கு இந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறோம். பாராயணம் நல்லபடியாக துவங்கி 2வது நாளில் இருக்கிறோம். நீங்கள் வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை தொடங்கினா கூட கரெக்டாக அடுத்த வியாழன் ராமநவமி அன்னைக்கு 7 நாள் பாராயணத்தை முடிக்கலாம். அது அவங்கவுங்க வீட்லேயே நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த ராமநவமி உற்சவ பற்றின சில இன்ஃபர்மேஷன்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு புதுமையாகவும் அருமையாகவும் உபயோகமாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.